அர்த்த ராத்திரில என்ன உங்க ஆளுங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் எந்த வகையில நியாயம் சார்? அவங்க ஒண்ணு உன்னை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. பொண்ணுங்களுக்கு மிஸ்டு காலும் பிளாங்க் காலும் கொடுக்குறியாமே, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ நானா? இல்ல சார், நான் ரொம்பவே டீசென்ட். ஒரு பொண்ணு பிக்கினி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா கூட தெரியுற 90% நான் பார்க்க மாட்டேன். மூடி இருக்கிற 10% தான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் டீசென்ட் சார். உன்னை ஏரோப்ளேன்ல ஏத்திட்டு வேண்டாம். சார் சார் சார், எனக்கு பஸ்ல போறதே பயம் சார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் ஏரோப்ளேன்ல போவேன்? என்னடா ரொம்ப பேசுற? என் பேரு ரெமோ ராமானுஜன். நான் யாருன்னு தெரியுமா? அண்ணியனா மாறிட்டேன். என்னடா முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு முனீஸ்வரன் மாதிரி பாக்குற? நான் என்ன உன் அடியை பார்த்து பயந்து போயிடுவேன்னு நினைச்சியாடா? நான் ஓங்கி அடிச்சேன்னு வைய 1.5 டன் வெயிட்டடா. பாக்குறியா பாக்குறியா? என்ன அடிச்சிட்டல நீ? சார் என்ன சார் ஆச்சு? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பழைய தமிழ் படத்துல வர மாதிரி மருவை வச்சுக்கிட்டு மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்னதும் குனிஞ்சு சொல்லுங்க ஏஜம்மா அப்படின்னு கைய கட்டி அடி மேல அடி வாங்குவானே அந்த கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா கபாலி. ஐயோ சார், உங்க மூக்குல ரத்தம். யாரு சார் அடிச்சது? சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். சரியாண்டோப்பா. மிடில் ஸ்டெம்ப் காலி. என்னடா மணி அடிக்குது? என்னோட ஆட்டோ முடிஞ்சு போச்சுன்னு சிம்பாலிக்கா மணி அடிச்சு கட்டுறாங்க சார். என்னைய அடிச்சிட்டல நீ. அந்த இருட்டு ரூம்ல அடைச்சி வச்சு உன்னை பிரிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. என்ன பண்ண போற? எல்லாம் முடிஞ்சதில்ல சார். இன்னைக்கு பர்த்டே சார். பர்த்டே இல்லடா, இன்னைக்கு உனக்கு கேக் கட் பண்றேன். இருடா. ஐயோ ஆண்டவா, இருட்டுல வச்சு அடிக்கிறதுனா இதானா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் சார். காஃபி. தேங்க்யூ. டோன்ட் வரி, யஷ் வில் பி ஆல் ரைட். டாக்டரே சொல்லிட்டாரு. ஒருவேளை அது கேபாக இருக்க வாய்ப்பு இல்லைனா அந்த ஆள் உங்களையும் வண்டியில் ஏற்றணும். காஃபியை குடிங்க, சூடாரிட போகுது. அவன் எனக்கு காஃபி ஆஃபர் பண்ணா. வாட்? ஏன் அந்த காஃபியை குடிக்க சொல்லி ப்ராக்டிக்கலாக அவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். மோஸ்ட்லி அந்த காஃபியில் ஏதாவது மயக்க மருந்தை மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு இப்போ அந்த டவுட் வருது. அப்படி நடந்திருந்தா அவன் ஒரு பக்கா கிரிமினல் மைண்டட். தனியாக இருக்கிற பொண்ணுங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். திஸ் இஸ் சீரியஸ். நிதி, இங்கே இறங்கி இது வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் அரவிந்த், உனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்கு. என்ன அசைன்மெண்ட்? ஜஸ்ட் செட் அப் அண்ட் லிசன் வாட் ஐ சே. நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இன்னும் என்ன வேணும்? அன்னைக்கு உன்னோட கார்ல ஒரு பொண்ணு வந்தா இல்லையா நிதி, அவ எனக்கு வேணும். ஐ எம் a டாக்டர், ரவுடி இல்ல. தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்லைன்னா நீ போலீஸோட கையில மாட்டிக்குவ. நவ் திங்க் அபவுட் இட். குட் லக். இந்த செய்தி இப்ப கிடைச்சிருக்க செய்தி. நகரத்துக்கு வெளியில இருக்க ஒரு குவாரியில அடையாளம் தெரியாத ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த உடம்ப கொலைகாரன் தனித்தனியா வெட்டி போட்டிருக்கான். செத்து போனது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஏரியா போலீஸ்காரங்க அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. சார், டெட் பாடி யாருன்னு க்ளூ கிடைச்சிருக்கா சார்? பூந்தமல்லியில கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி போட்டிருந்தாங்க சார். இந்த 2 கொலையிலயும் ஏதாவது ஒரு சீரியல் கில்லர் இன்வால்வ் ஆயிருக்கானா? இந்த கொலை பணத்துக்காக நடந்திருக்குமா? சைலன்ஸ். உங்க கையில மைக் இருக்கு, கேமரா இருக்குன்ற காரணத்தினால என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க மீடியாக்காரங்க, உங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்ற விஷயத்த மறந்துடாதீங்க.
உங்களை மாதிரி நானும் இப்போதானே வந்தேன். இன்ஃபர்மேஷனை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு நானே டீட்டெயில்ஸ் கொடுக்கறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். இங்க நடந்திருக்க கொலையால பொதுமக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அங்க இருக்க மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க.